வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ், வாழ்க்கையையும் வரலாறையும் இணைக்கும் குரல். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு புத்தகத்தால் மாறிய பேரரசு. இது வாள் எடுத்த அரசனின் கதை அல்ல, இது கையில் புத்தகம் எடுத்த ஒருவரின் கதை. அந்த புத்தகம் ஒரு தேசத்தின் விதியை மாற்றியது. அந்த மனிதன்தான் சாணக்கியர். சாணக்கியர் அல்லது கௌடில்யர் அல்லது விஷ்ணுகுப்தர் என்று அறியப்பட்ட இவர் கிமு 375ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் தக்ஷசிலா எனப்படும் இந்தியாவின் பண்டைய கல்வி மையத்தில் ஆசிரியராக இருந்தார். அவர் ஒரு சாதாரண ஆசான் அல்ல. அரசியல், பொருளாதாரம், யுத்தம், நுண்ணறிவு, சமூக அறிவு அனைத்திலும் வல்லவர். அந்த காலத்தில் மகதா நாடு நந்தவம்சம் ஆட்சியில் இருந்தது. அரசன் தனநந்தன் செல்வம் நிறைந்தவன், ஆனால் நீதியற்ற ஆட்சியாளர். பொதுமக்கள் துன்பத்தில் வாழ்ந்தனர். ஒரு நாள் சாணக்கியர் அந்த அரசனை சந்தித்து நாட்டின் நிலை பற்றி கேள்வி எழுப்பினார். அரசன் அவனை அவமதித்தான். அந்த அவமானம் சாணக்கியரை தீயாக மாற்றியது. அவர் சபதம் எடுத்தார், இந்த அநீதியான வம்சத்தை அழித்து நீதியுள்ள ஒரு பேரரசை உருவாக்குவேன். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் சந்திரகுப்த மௌரியர். அவனில் சாணக்கியர் ஒரு அரசனை கண்டார். அவனை தன் மாணவனாக ஏற்று அரசியல் அறிவு, யுத்த நுணுக்கம், பொருளாதாரம், மக்கள் நிர்வாகம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். சாணக்கியரின் வழிகாட்டுதலுடன் சந்திரகுப்தன் நந்தவம்சத்தை வீழ்த்தி கிமு 321இல் மௌரிய பேரரசை நிறுவினார். அது இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பேரரசு. இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரை பறந்தது. இந்த பேரரசின் அடித்தளம் ஒரே புத்தகம், அர்த்தசாஸ்திரம். இது அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, வணிகம், வரி, உளவுத்துறை, மக்கள் நலன் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் நூல். சாணக்கியர் கூறிய சில மாபெரும் கருத்துக்கள் இன்று வரை வழிகாட்டுகின்றன. ஒரு அரசன் தன் மக்களை தன் பிள்ளைகளாக கருதி ஆட்சி செய்ய வேண்டும். அரசின் வலிமை அதன் படையில் இல்லை, அதன் சிந்தனையில்தான் உள்ளது. அந்த காலத்திலேயே சாணக்கியர் நுண்ணறிவு துறை, வரிமுறை, சமூக பாதுகாப்பு அமைப்பு போன்றவற்றை வடிவமைத்தார். இன்றைய அரசியல் நிர்வாக கொள்கைகள் பலவும் அவற்றின் நிழலாகவே இருக்கின்றன. சாணக்கியர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு, சிந்தனை, ஆட்சித்துறை அனைத்தும் தலைமுறைகளை கடந்து வாழ்ந்தன. அவரது சிந்தனையால் ஒரு சிறுவன் பேரரசராகி ஒரு தேசம் எழுந்தது. சாணக்கியர் தன் வாழ்நாளை முழுமையாக தேசத்துக்காக அர்ப்பணித்தார். ஒரு ஆசான், ஒரு மாணவன், ஒரு புத்தகம், இந்த 3 சக்திகள் சேர்ந்து வரலாற்றையே மாற்றின. சாணக்கியரின் கதை நமக்கு சொல்லும் ஒன்று: சிந்தனையால் பேரரசு உருவாக்கலாம். நம்மிடம் இருக்கும் புத்தகம் ஒரு நாளில் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. ஏனெனில் சிலர் வாளால் வரலாறு எழுதுகிறார்கள், ஆனால் சிலர் சிந்தனையால் வரலாறு மாற்றுகிறார்கள். நீங்கள் பார்த்தது வாய்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ். இந்த கதை உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னும் பல சாணக்கியரின் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் வாழ்க்கை சிந்தனைகள் வர இருக்கின்றன. அந்த வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் லைஃப் தமிழ், சிந்தனை பேசும் குரல்.